ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு ரத்தத்தை வச்சு ரத்த பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறதுக்கு இது நம்ம அடிக்கடி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா கலர் மாதிரி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாதிரி இந்தளவுக்கு குக் ஆகிட்டு இப்போ நம்ம ரத்தம் சேர்க்கலாம். நான் இப்போ 2 ஆட்டோட ரத்தம் எடுத்துருக்கிறேன். ரத்தத்துலேயே நம்ம உப்பு போட்டு நல்லா கையை வச்சு நல்லா பிசையணும். ஏன்னா ரத்தம் கொஞ்ச நேரத்துலேயே கட்டி ஆகிடும். நல்லா கையை வச்சு பிசைஞ்சிட்டு நம்ம இந்த ஃப்ரை பண்ண வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் நிறைய தண்ணி சத்து இருக்கிறதுனால குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த தண்ணி எல்லாமே வற்றுறதுக்கு டைம் ஆகும். பக்கத்துலேயே இருந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ தான் லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் பக்கத்துலேயே இருந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கலர் மாறி தண்ணி எல்லாமே வற்றி கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ரத்தம் நல்லா கலர் மாறிடுச்சு. ஆனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி உதிரி உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா தண்ணி வற்றிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மட்டன் குழம்பு மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.